ஒரே ஒரு ஸ்பார்க் இந்த ரூமுக்கே வெளிச்சம் கொடுக்கும். ஆனால் ஒரே ஒரு தீப்பொறி இந்த ஊரையே அழிக்கும். அந்த மாதிரி ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம கேட்கணும். இந்த கதை ஆரம்பிச்சது இந்தியாவில் கிடையாது, அதுக்கு நம்ம ஆஸ்திரேலியா வரைக்கும் போகணும். 1941 பிறந்த ஒரு சாதாரண பையன்தான் கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின். இவருக்கு பெரிய பெரிய கனவுகளும் பெரிய பெரிய ஆசைகளும் கிடையாது. ஆனா அவருடைய மனசுல ஒரு அழைப்பு இருந்துச்சு. ஒடிசா மாநிலத்துல பாரிபோடா கிராமத்துக்கு மினிஸ்ட்ரி பண்ண வந்த கிரஹாம் பார்த்தது தொழுநோயால பாதிக்கப்பட்ட மக்களை. இந்தியால அந்த அளவுக்கு போதுமான மருத்துவ வசதி இல்லாத காரணத்தால அவங்கள தொடுறதோ இல்ல அவங்க கிட்ட பேசுறதோ அவங்க பண்ணல. ஆனா கிரஹாம் அவங்கள மனுஷங்களாதான் பார்த்தாரு. இந்தியால இருக்கிற நிறைய மிஷனரிகளோட சேர்ந்து கிரஹாம் ஊழியம் செய்து வந்தாரு லெப்ரசி பீப்புளுக்காக. அவருடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின் ஒரு நர்ஸும் கூட. அவருடைய அழைப்பை புரிஞ்சுட்டு அவங்களும் அவருடைய குடும்பமா சேர்ந்து ஊழியம் செஞ்சாங்க. அவங்களுடைய வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு பாரிபோடாலேயே செட்டில் ஆயிட்டாங்க. சில பேருக்கு இந்த சேவை பயமா இருந்துச்சு. காலப்போக்கில் அந்த சில பேருடைய கோபம் வயலன்ஸா மாறிடுச்சு. ஜான்வரி 22, 1999 ஒடிசா மாநிலத்துல இருக்க மனோகர்பூர் என்ற கிராமத்துக்கு கிரஹாம் அண்ட் அவருடைய பசங்க டிமத்தி அண்ட் பிலிப் ஒரு கிறிஸ்டியன் கான்ஃபரன்ஸ்க்காக போனாங்க. அப்போ நைட்டு தூங்குறதுக்காக கார்ல தூங்கிட்டு கொண்டு இருந்தாங்க. குளிர் கேதமா இருக்கணும். அப்போ சில கோவப்படுற அந்த கும்பல் இவங்க மேல இருக்க வெறுப்புல காருக்கு தீ வச்சுட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி கிரஹாம் அண்ட் அவருடைய 10 மற்றும் 6 வயது பசங்க உயிரோட எரிக்கப்பட்டாங்க. மறுநாள் மனோகர்பூர் சோகத்தோட விடிஞ்சு. கிரஹாம் ஸ்டெயினுடைய இந்த மரணம் இந்தியாவை மட்டும் இல்லாம உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சு. எந்த பலனையும் எதிர்பார்க்காத இந்த மாமனிதனுடைய மரணம் கிறிஸ்தவர்கள் மத்தியில சீற்றத்தை ஏற்படுத்துச்சு. இந்தியா சிபிஐ குழு ஒன்றை அமைத்து இந்த மரணத்துக்கு காரணமானவங்களை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தினாங்க. உலகமே கண்டிக்கிற இந்த சம்பவத்துக்கு கிரஹாம் ஸ்டெயினுடைய மனைவி என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு எல்லாரும் பார்த்தாங்க. அப்ப அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் அவங்கள மன்னிக்கிறேன். இதுதான் காடோடைய அன்பு. இந்த துயர சம்பவத்துக்கு பின்னாடியும் கிளாடிஸ் ஸ்டெயின் அவங்களுடைய மகள் இருவரும் 3 வருஷம் கிரஹாம் விட்டு அந்த மினிஸ்ட்ரியை கண்டினியூ பண்ணாங்க. இதுதான் அன்புடைய சக்தி. அது ஒரு தீப்பொறி மாதிரி. ஒரே ஒருத்தருடைய கீழ்ப்படிதலும் அர்ப்பணிப்பும் போதும் உலகம் ஃபுல்லா காஸ்பிள் பரவுறதுக்கு. அவங்களால கிரஹாம் ஸ்டெயினை மட்டும்தான் கொல்ல முடிஞ்சதே தவிர அவர் ஆரம்பிச்ச அந்த ஊழியத்தை. கிரஹாம் ஸ்டெயின்ஸோடைய இந்த சாட்சி பல ஜெனரேஷன் தாண்டியும் அநேக கிறிஸ்டியன்ஸ்க்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. இதை பார்த்து நிறைய பேர் மிஷனரியில இருந்து மீடியா வரைக்கும் ஊழியத்திற்காக எழும்பினாங்க. உலகத்துல நொறுக்கப்படுற ஒவ்வொரு சோல்க்கும் அவங்கள நேசிக்கிற ஒரு கடவுள் இருக்காருன்ற குட் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ற இந்த பயணம் கிரஹாம் ஸ்டெயின்ஸ்ல தொடங்கல. இது அவரோடையும் முடியல.
ஜீசஸ் கொண்டு வந்த இந்த நற்செய்தியை அவரோட அப்போஸ்தலர்கள் உலகம் முழுக்க சுமந்துட்டு போனாங்க. அடுத்து படிப்படியா தலைமுறைகள் தாண்டி டிஎல் மோடி, சாது சுந்தர் சிங், மதர் தெரீசா, ஜிம் எலியட், வில்லியம் திண்டேல், ஹேமி கார்மைக்கல், ஹைடா ஸ்கடர், பில்லி கிரஹாம்னு மற்றும் பல தேவ மனிதர்கள் மூலமா உலகத்தின் மூல முழுக்கும் பரவிட்டே தான் இருக்கு. உலகம் இவங்க முயற்சிகளை அடக்குச்சு. பல பேருடைய உடலை புதைக்கவும் செஞ்சது. ஆனா அவங்க ஆரம்பிச்ச வேலைய புதைக்க முடியல. இந்த பயமும் குழப்பமும் நிறைஞ்சு இருக்கிற இந்த காலகட்டத்துல இருள் நிறைஞ்ச உலகத்துக்கு சுவிசேஷ ஒளி தேவை. இன்னைக்கு இந்த தீப்பந்தத்தை சுமக்கிற பொறுப்பு நம்ம மேலதான் இருக்கு. அறுவடை அதிகம், ஆட்களோ ரொம்ப குறைவு. So the real question is, are you ready?